மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யோர் இம்யூனிட்டி. இந்த ஆண்டு இந்திய மக்களுக்கு மிகச் சிறந்த ஆண்டாக அமையும். இது ஒரு ஒளிமயமான ஆண்டு. அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என 2020ஆம் ஆண்டை வரவேற்றனர் ஜோசியர்கள். ஆனால் அவர்கள் அனைவரது ஆருடத்தையும் பொய்யாக்கியது கொரோனா. இந்தியா மட்டுமல்லாது உலகமே மறக்க நினைக்கும் ஆண்டாக மாறிப்போனது கொரோனா. கொரோனா தொற்று பலரது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. வேலை இழப்பு, பொருளாதார மந்தநிலை என பல வகையிலும் மக்களை ஒரு கை பார்த்துவிட்டது 2020. ஆறாத வடுக்களையும் நீங்கா சுவடுகளையும் தந்திருக்கிறது கொரோனா. கொரோனாவால் நேரடியாக பாதிக்காவிட்டாலும் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என மறைமுகமாக கோடிக்கணக்கானோர் மீள முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான மக்கள் மன அழுத்தத்துடன் போராடி வருகின்றனர். ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் 2020ஆம் ஆண்டை ஒரு பேரழிவு என்றும் இது போன்றதொரு ஆண்டு இந்த உலகம் சந்தித்ததே இல்லை என்றும் நெட்டிசன்கள் புலம்பி தள்ளுகின்றனர். இந்த ஆண்டு முடியவிருக்கும் வேளையில் ரெஸ்ட் இன் பீஸ் 2020 என ஹேஷ்டாக் மூலம் இரங்கற்பா வாசித்து வருகின்றனர். உலகின் தலைசிறந்த நாளிதழான டைம்ஸ் இதழ் தனது டிசம்பர் மாத அட்டைப்படத்தில் 2020ஐ சிகப்பு நிற கிராஸ் குறியீட்டுடன் அச்சிட்டது மட்டுமின்றி 2020ஐ விட மோசமான ஆண்டு ஏதும் இல்லை எனவும் குறிப்பிட்டது. இதுவரையில் சுமார் 7.3 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 16 லட்சம் பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர். இந்த இடத்தில் சமகாலத்தில் நாம் பார்த்த மோசமான ஆண்டு 2020ஆம் ஆண்டு என்பதில் மாற்று கருத்திற்கு வாய்ப்பில்லை. அதே நிலையில் இந்த உலகம் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. 2020ஆம் ஆண்டை போல பல மோசமான ஆண்டுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி உலகமே ஒரு பேரழிவை சந்தித்த ஆண்டு கிபி 536. குளிர் பிரதேசமாக இருந்த ஐஸ்லாந்தில் சக்தி வாய்ந்த எரிமலை ஒன்று பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. உலகம் இதுவரை கண்டிராத எரிமலை சீற்றம் அது. வானுயரத்திற்கு தீப்பிழம்புகள் எகிரின. பல அடி உயரத்திற்கு எழுந்த புகை மண்டலம் சல்பர் மற்றும் வேரிவாயுக்கள் மூலம் ஐரோப்பாவையும் ஆசியாவின் ஒரு பகுதியையும் மெல்ல மெல்ல விழுங்க தொடங்கியது. லட்சக்கணக்கான மக்கள் எரிமலை சீற்றத்தால் வெந்து மடிந்தனர். கந்தக புகை கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு வளிமண்டலத்தில் பரவி இருந்தது. அந்த கந்தக புகை மறையும் வரை பூமிக்குள் சூரிய ஒளியால் ஊடுருவ முடியவில்லை. எரிமலையில் இருந்து தூக்கி வீசப்பட்ட கற்கள் மழையாய் பொழிந்தன. 7000 ஆண்டுகளில் உலகம் சந்தித்திராத மிக மோசமான எரிமலை சீற்றம் இது என ஆராய்ச்சியாளர்கள் வர்ணிக்கின்றனர். இதனால் சுட்டெரிக்கும் கோடை காலங்களிலும் ஐஸ் மழை பொழிந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவாக கோடை காலத்தில் 1.5 செல்சியஸ் முதல் 2 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. சூரிய ஒளி இல்லாததால் பயிர்கள் செத்து மறிந்தன. ஐரோப்பாவும் ஆசியாவின் பெரும் பகுதிகளும் 5 ஆண்டுகளுக்கு கடும் பஞ்சத்தில் மூழ்கியிருந்தது. அயர்லாந்து, ஸ்காண்டினேவியா, மெசபடோமியா, சீனா உள்ளிட்ட பகுதிகளில் புற்பூண்டு கூட முளைக்கவில்லை. அடர்த்தியான வறண்ட புகைமூட்டம் வான் முழுவதும் நிரம்ப பரவியிருந்ததாக மத்திய கிழக்கு சீனா, ஐரோப்பிய வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்த சம்பவத்தால் கிபி 541 வரை பல கோடி மக்கள் பசி பட்டினியாலும் நோய்வாய்ப்பட்டும் கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர். இந்த சம்பவத்தையொட்டி இன்று வரை அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். வட ஐரோப்பாவின் ஓக் மரங்கள், சிலி நாட்டின் பிட்சோரோயா போன்ற மரங்களை ஆய்வு செய்த ஒரு தரப்பு அதில் கந்தக படிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்ததை அடுத்து அவை எரிமலை வெடித்ததற்கான சான்று என அடையாளமாக பார்க்கப்பட்டது. எரிமலை வெடித்து சிதறியதை தொடர்ந்து கோதுமை பல ஆண்டுகளுக்கு விளையவில்லை என்றும் இதனால் கிபி 539ஆம் ஆண்டு வரை யாரும் ரொட்டியை சாப்பிடவில்லை எனவும் ஐரிஷ் வரலாற்று குறிப்புகளில் பதிவுகள் உள்ளன. இப்படி ஒரு இயற்கை சீற்றத்தை தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் உலகம் திணறியது. ஆகவே அந்த ஆண்டுதான் மனித வரலாற்றின் மிக மோசமான ஆண்டு என்கிறார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மத்திய கால வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் மெக்காமிக். 2020ஆம் ஆண்டு கொரோனாவுடன் ஒப்பிடக்கூடிய ஆண்டு அல்ல கிபி 536. அதைவிட மிக மோசமான தாக்கத்தை விட்டுச் சென்றது என்றே சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட மனித குலத்திற்கு முடிவுரை எழுதியது கிபி 536. மீண்டும் மனிதன் மீண்டு எழுந்தாலும் இயற்கை அனுமதித்தால் மட்டுமே வாழ முடியும் என்பதை உணர வைத்த ஆண்டு அது. கிபி 536 ஆண்டை தொடர்ந்து உலகம் பல பேரழிவுகளை சந்தித்திருந்தாலும் 1816ஆம் ஆண்டு இந்தோனேசியா எரிமலை வெடித்த போது ஏற்பட்ட இழப்புகள் வரலாற்றில் மறக்க முடியாதவை.
தம்போரா என்ற அந்த எரிமலை வெடித்தபோது அதன் தாக்கம் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலை விட 16,000 மடங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது உலகின் ஒரு பகுதிக்கு 18 மாதங்கள் வரை சூரியன் தென்படவில்லை என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் குறித்து பலரும் பலவிதமாக ஆய்வு மேற்கொண்டனர். எரிமலை சீற்றத்தின் போது மிகப்பெரிய அளவில் கந்தகம் கலந்த வாயு வளிமண்டலத்தில் பரவியதாகவும் அந்த வாயுவின் அடர்த்திதான் சூரிய ஒளி ஊடுருவ முடியாமல் வடகோளம் முழுக்க ஓர் ஆண்டுக்கும் அதிகமாக குளிர்காலம் நிகழ காரணம் என்றும் கண்டறியப்பட்டது. சூரிய ஒளியை 1.5 ஆண்டுகளாக காணாது இருப்பது கொரோனாவை காட்டிலும் மிக கொடியது. எரிமலை சீற்றத்தால் ஏற்பட்ட காலநிலை மாற்றமும் அதையொட்டி நிகழ்ந்த பஞ்சம் தொற்று நோய் பரவலும் லட்சக்கணக்கானோரின் உயிர்களை பறித்துக் கொண்டது. காலநிலை மாற்றத்திற்கு பிறகு பல அடையாளம் தெரியாத நோய்கள் உலாவர ஆரம்பித்தன. மருத்துவ தொழில்நுட்ப கட்டமைப்பில்லாத காலத்தில் உயிர்கொல்லி நோய் மக்களை புரட்டி எடுத்தது. அப்படி உலகில் மனித இனத்தை அழிவின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்ற நோய் பிளேக் நோய். அதன் பாதிப்பால் கோடிக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 13ஆம் நூற்றாண்டின் முடிவில் உலகின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பிளேக் நோய்க்கு இரையானது. மத்திய ஆசியா மற்றும் சீனாவில் உருவாகியதாக நம்பப்படும் இந்த பிளேக் தொற்று வர்த்தக கப்பல்கள் மூலமாக இத்தாலிக்கும் அங்கிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. லண்டனையும் விட்டு வைக்காத இந்த நோய் அந்நகர மக்கள் தொகையில் 1/5 கொன்று குவித்தது. 13ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை பரவிய இந்த நோய் இந்தியாவிலும் சீனாவிலும் மட்டும் சுமார் 1,20,00,000 மக்களை காவு வாங்கியது. இந்த தொற்று பரவியவர்களில் 80% பேர் மரணமடையும் அளவுக்கு பிளேக் நோய் ருத்ரதாண்டவம் ஆடியது. உலகின் பல்வேறு நாடுகளில் 200 கோடி பேரை கொன்று குவித்த பிளேக் நோய்தான் உலகின் மிக மோசமான தொற்றாக இன்று வரை வரலாற்றில் நீடிக்கிறது. இதனைத் தொடர்ந்து 1918, 1920ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தும் நோயாக கண்டறியப்பட்டது இன்ஃப்ளூயன்சா. உலக ஜனத்தொகையில் 1/3 மக்கள் உயிரிழந்தனர். கூடவே முதலாம் உலகப் போரும் சேர்ந்து கொள்ள இறப்பு எண்ணிக்கை அதிகமானது. முதல் உலகப் போருக்கு பிறகு உலக அளவில் பொருளாதாரத்தில் ஸ்திர நிலை இல்லை. இதன் எதிரொலியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. தொழில் வளங்களும் பொருள் உற்பத்தியும் கடுமையாக முடங்கின. இப்படி இன்ஃப்ளூயன்சா முதலாம் உலகப் போர் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு உலகிற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. அதே நேரத்தில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு தேசிய உணர்வை வெறித்தனமாக ஊட்டி வந்தன. இது நீட்சியாக தங்களுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. ரஷ்யாவில் ஏற்பட்ட போல்ஸ்விக்குகளின் புரட்சி முதலாளித்துவ நாடுகளை பீதியில் ஆழ்த்தின. கம்யூனிசம் பரவாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தன. சோவியத் யூனியனுக்கு எதிராக இத்தாலி, ஜெர்மனி, ருமேனியா, ஜப்பான் நாடுகள் அணி சேர்ந்தன. இப்படி எந்த நாடு சிறந்தது, எந்த சித்தாந்தம் சிறந்தது என்ற கேள்விகளுக்கும் விடையாக வந்தது 2ஆம் உலகப் போர். வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக தாக்குதல்களும் படையெடுப்புகளும் நிகழ்ந்தன. அவை ஒவ்வொன்றும் போரின் வேகத்தை விரைவுபடுத்தியதோடு உலகின் போக்கையும் மாற்றி அமைத்தது. குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் தானும் ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்கிற முனைப்பில் மிக உக்கிரமாக செயல்பட்டு வந்தது. வெற்றி பெற்றுக் கொண்டே வந்த ஜப்பான் பசிபிக் கடல் பிராந்தியத்தின் பேல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடித்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் தான் காலம் முழுமைக்கும் மன்னிக்க முடியாத பேரபாயத்தை வரலாற்றின் கரும்பக்கத்தில் பதிவு செய்தது. ஆகஸ்ட் 6, 1945 காலை 8 மணி இருக்கும். ஜப்பான் வழக்கம் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஹிரோஷிமா நகரம் புத்துணர்ச்சியுடன் அந்த நாளை தொடங்கி இருந்தது. சாலைகள் பரபரத்துக் கொண்டிருந்தன. சிறுவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு ஓடி ஆடிச் சென்று கொண்டிருந்த சமயம் வான்பரப்பில் 7 விமானங்கள் திடீரென தோன்றி வட்டமடித்தன. பேல் துறைமுகத்தில் ஜப்பான் நடத்திய கொடூர தாக்குதல்களால் ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த அமெரிக்கா திட்டமிட்டபடி ஹிரோஷிமா மீது அணுகுண்டை வீச 7 விமானங்களை அனுப்பி வைத்திருந்தது. எனோலா எனும் B-29 சூப்பர் ஸ்போர்ட்ஸ் விமானம் லிட்டில் பாய் என பெயரிடப்பட்ட 4400 கிலோ எடை கொண்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டை தாங்கி வந்தது. அதன் உள்ளே 64 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235 இருந்தது. மீதமுள்ள 6 விமானங்கள் ஒவ்வொன்றுக்கும் வானிலையை ஆய்வு செய்வது, சேதங்களை மதிப்பிடுவது, புகைப்படம் எடுப்பது, திட்டமிட்ட வேலை நிறைவேறாத பட்சத்தில் அதற்கு மாற்று தாக்குதலை நிகழ்த்துவது என முக்கிய பணிகள் வழங்கப்பட்டிருந்தன. வரலாற்றில் மிகப்பெரிய அழிவு இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போவதை அந்த அப்பாவி ஜப்பானியர்கள் அறிந்திருந்தால் விமானங்களை நோக்கி கல்லை விட்டெறிந்தாவது தங்கள் போராட்ட குணத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். சரியாக காலை 8:15 மணி அளவில் ஹிரோஷிமா நகரத்தின் நட்ட நடு பகுதியில்
31,060 அடி உயரத்தில் பறந்தபோது அணுகுண்டு பாராசூட் மூலம் விடுவிக்கப்பட்டது. கீழ் நோக்கி பயணித்து 45 நொடிகள் கழித்து தரையிலிருந்து 1950 அடிகள் இருக்கும்போது அது பூகம்பமாய் வெடித்தது. வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டு 11 மைல் தொலைவுக்கு வந்த பின்பு குண்டுவெடிப்பின் அதிர்வுகள் விமானத்தை உலுக்கிய போதுதான் அந்த விமானிகள் தாங்கள் எவ்வளவு பெரிய தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டனர். என்ன நடக்கிறது என்பதை யூகிப்பதற்கு முன்னரே ஹிரோஷிமா முற்று முழுவதுமாக மரணத்தை தழுவி இருந்தது. ஹிரோஷிமாவில் குண்டு விழுந்த இடத்திலிருந்து சுமார் 280 மீட்டர் சுற்றளவுக்குள் இருந்த கல்லையும் மண்ணையும் தவிர எரியக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் சாம்பலாகி இருந்தன. அணுகுண்டிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவு 3 லட்சம் டிகிரி செல்சியஸ் என்கிறார்கள். அடுத்த ஒரு வினாடியில் 280 மீட்டர் சுற்றளவுக்கு பரவிய வெப்பத்தின் அளவு 4 முதல் 5000 டிகிரி செல்சியஸ். நகரத்திற்கு 2000 அடிகளுக்கும் மேல் தீப்பிழம்புகள் தெரிந்தன. மொத்தத்தில் சுமார் 16 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருந்த அனைத்தும் முழுமையாக அழிந்தன. கட்டடங்கள் தரைமட்டமாயின. குண்டு வெடித்த சில நிமிடங்களில் கனத்த புழுதி மேகங்களும் புகையும் வானில் நிரம்பி பகல் இருண்டது. தீஜுவாலை அணைந்தவுடன் அடர்த்தியான நச்சுக்கரும்புகை மேகங்களாக உருவெடுத்து உலவின. சற்று நேரத்தில் மழை பொழிய துவங்கியது. வெப்பத்தை தணிக்க மழையாவது பெய்கிறதே என மகிழ்ந்து மழையில் நனைந்தவர்கள் எல்லாம் பஸ்பமாயினர். காரணம், வானிலிருந்து பெய்தது கருநிற அமில மழை. மழை துளிகளில் கதிரியக்க துகள்கள் இருந்ததுதான் அமில மழைக்கு காரணம். மழை துளி பட்டவர்களின் உடல் அமிலத்தில் பொசுங்கியது. தப்பித்தவறி உயிர் பிழைத்தவர்களின் அழுக்குரல் மட்டுமே ஒரு சேர விண்ணை பிழந்தன. மரண ஓலம் 8 திக்கும் ஒலித்தது. மருத்துவம் பார்க்கவும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கக்கூட ஆட்கள் இல்லை. நகரமே நரகமாக எரிந்து கொண்டிருந்தது. குண்டுவீச்சின் தாக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். ஹிரோஷிமா மக்கள் தொகையில் பாதி பேர் உயிர் நீத்திருந்தனர். எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள். அடக்கம் செய்யக்கூட நாதி இல்லை. 15 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு நகரம் அழிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 70% கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. வரலாற்றில் மன்னிக்க முடியாத பேரழிவை கட்டவிழ்த்துவிட்ட அமெரிக்கா அடுத்த 3 நாட்களில் நாகசாகியையும் விட்டு வைக்கவில்லை. ஃபேட்மேன் எனப்படும் 4670 கிலோ எடை கொண்ட அணுகுண்டை 6.4 கிலோ புளூட்டோனியத்துடன் சேர்த்து வெடிக்கச் செய்தது. நாகசாகியின் மீது வீசிய குண்டும் ஹிரோஷிமாவுக்கு இணையான விளைவுகளை உண்டாக்கியது. செய்வதறியாது திகைத்து போன ஜப்பான் இறுதியில் அமெரிக்காவிடம் மண்டியிட்டது. இச்சம்பவங்கள் நிகழ்ந்து பல ஆண்டுகளுக்கு பின்பும் சதைப்பிண்டங்களாக குழந்தைகள் பிறக்கின்றன. கை, கால், கண் போன்ற உடல் பாகங்களின்றி குழந்தைகள் நடமாடுகின்றன. குண்டுகள் வீழ்ந்த பிறகு ஆண்டு கணக்கில் பலர் குற்றுயிரும் குலை உயிருமாக துன்பப்பட்டு கதிர்வீச்சின் தாக்கத்தால் மடிந்தனர். ஹிரோஷிமா நாகசாகி அழிவுக்கு ஜப்பான் இன்று வரை விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. யுக அழிவு நாள் வரை மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத இந்த பேரழிவு குறித்து அறிந்திருந்தால் அமெரிக்காவை அணுகுண்டு தயாரிக்க அறிவுறுத்தி இருக்க மாட்டேன் என ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிற்காலத்தில் நொந்து கொண்டார். ஜப்பானியர்கள் சூறாவளி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களையும் எண்ணற்ற போர் தாக்குதல்களையும் சந்தித்திருக்கின்றனர். ஆனால் 1945ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு மிகப்பெரிய அழிவு ஆண்டு என்றே வரலாற்றாசிரியர்கள் வர்ணிக்கின்றனர். 2ஆம் உலகப் போரில் படுதோல்வி அடைந்த நாடுகளுக்கும் மறக்க முடியாத காயங்களை தந்து மறைந்தது 1945. ஹிரோஷிமா நாகசாகி பேரழிவுக்கு பிறகு எந்த நாடும் இதுவரை அணுகுண்டை பிரயோகிக்கவில்லை. இருந்தபோதிலும் இன்றைய தேதி வரை அமெரிக்கா, ரஷ்யா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அணுகுண்டை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டுவது மட்டுமின்றி அதை சோதனை செய்வதிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. என்னதான் கொரோனா பெருந்தொற்று ஜப்பானியர்களை வீடுகளில் முடக்கியிருந்தாலும் வரலாற்றில் நடந்திருக்கக்கூடாத நிகழ்வு எதுவென்று கேட்டால் ஒற்றுமையோடு ஒருமித்த குரலில் ஜப்பானியர்கள் முழங்குவது நிச்சயம் அமெரிக்காவின் அணுகுண்டு தாக்குதலாகத்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட தாக்குதலை சந்தித்த ஜப்பானியர்களுக்கு 1945ஐ விட மிக குரூரமான ஆண்டு வேறெதுவும் இருக்க வாய்ப்பில்லை. 2ஆம் உலகப் போரில் பேரழிவை ஏற்படுத்திய அமெரிக்காவுக்கு 2001ஆம் ஆண்டு மறக்க முடியாததாக அமைந்தது. உலகின் சக்தி வாய்ந்த நாடாக பார்க்கப்பட்ட அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக அமைந்தது இரட்டை கோபுர தாக்குதல். ஒரே நாளில் அமெரிக்காவில் ஏறத்தாழ 3000 உயிர்களை காவு வாங்கிய அந்த நிகழ்வு ஒரு காலை பொழுதில் அரங்கேறியது. ஹிரோஷிமா குண்டுவெடிப்பு நேரத்தையொட்டித்தான் அமெரிக்காவிலும் அந்த கோர தாக்குதல் நடந்தது. உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமின்றி தீவிரவாதத்திற்கு எதிராக உலகின் போக்கையே மாற்றியது இந்த சம்பவம். அமெரிக்காவின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நியூயார்க்கில் இருந்த உலக வர்த்தக மைய கட்டடம் காலை 8:45 மணிக்கு வழக்கமான பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. 8:46 மணிக்கு பயங்கரவாதிகளின் விமான தாக்குதல் தொடங்கியது.
வாஷிங்டனில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு 81 பயணிகள் மற்றும் 11 பணியாளர்களுடன் பறந்த அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம்தான் இரட்டை கோபுரத்தின் மீது முதலில் மோதியது. தொடர்ந்து 18 நிமிடங்கள் இடைவெளியில் காலை 9:03க்கு மற்றொரு விமானம் இரட்டை கோபுரத்தின் தெற்கு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த விமானமும் அதே வாஷிங்டன் விமான நிலையத்தில் இருந்து 56 பயணிகள் மற்றும் 9 பணியாளர்களுடன் புறப்பட்டதுதான். அடுத்தடுத்த தாக்குதலால் கட்டிடம் மளமளவென இடிந்து விழுந்தது. ஒரு சேர கட்டிடம் தீப்பற்றிக் கொண்டதால் வானுயரத்திற்கு புகைமண்டலம் சூழ்ந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டிடங்களில் சிக்கிக் கொண்டிருந்தது ஒருபுறம் இருக்க, சாலைகளில் சென்றவர்கள் மீதும் கட்டிடத்தின் பாகங்கள் விழத் தொடங்கின. மூன்றாவது விமானம் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனை குறிப்பார்த்து தகர்த்த போது பாதி உலகம் உறைந்து போயிருந்தது. நான்காவதாக கடத்தப்பட்ட விமானம் பென்சில்வேனியா மாகாணம் அருகே வெட்டவெளியில் விழுந்து நொறுங்கியதால் மேற்கொண்டு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான தாக்குதல் என பெயரெடுக்க வெறும் 3 மணி நேரம் மட்டுமே எடுத்தது. 3 மணி நேரத்தில் சரிந்தது அமெரிக்கா என சர்வதேச பத்திரிகைகள் அஞ்சலி செலுத்த தொடங்கின. இந்த தாக்குதலில் ஏறத்தாழ 3000 அப்பாவிகளும் 300 மீட்புப் படையினர் உயிர் நீத்துப் போயினர். 6000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். தாக்குதலின் போது ஏற்பட்ட புழுதி புகை காரணமாக 18,000க்கும் மேற்பட்டவர்கள் இப்போதும் அவதிப்பட்டு வருவதாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு அறிவித்தது. வானத்தை அண்ணாந்து பார்க்கவே அச்சப்படும் அளவுக்கு அமெரிக்கர்களுக்கு திகிலூட்டியது 2001. பொருளாதார மந்தநிலையால் அமெரிக்கா சரிவை சந்திக்க சார்பு நாடுகளிலும் இரட்டை கோபுர தாக்குதல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் தாக்கம் உலக நாடுகள் மத்தியில் எதிரொலித்தது. தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான சட்டங்கள் உருவாக காரணமானது இந்த தாக்குதல். கொரோனா தொற்று வேகமாக பரவிய போது சமூக வலைதளங்களில் "We shall overcome" பாடல் வரிகளை பலரும் அறியாமலேயே ஷேர் செய்து ட்ரெண்ட் ஆக்கினர். இந்த பாடல் வரிகள் உண்மையில் இப்போது ஏற்றப்பட்டதல்ல. இரட்டை கோபுர தாக்குதலால் பிணக்குவியலுக்கு மத்தியில் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது அமெரிக்க மக்கள் தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ள "We shall overcome" எனும் பாடலை பாடித்திருந்தனர். 2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸின் மறுதினத்தை அவ்வளவு எளிதில் தமிழக மக்களும் தெற்காசியர்களும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவாய் உருவான அந்த சம்பவமும் காலை பொழுதில்தான் அரங்கேறியது. 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் அதிகாலை வேளையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிற்கு பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமியால் சுமார் 14 நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மோசமான பாதிப்பை சந்தித்தன. 43,000க்கும் மேற்பட்டோர் இன்று வரை முகவரி தெரியாமல் மாயமாகினர். 17,40,000 பேர் இடம்பெயர்ந்தனர். அதிகபட்சமாக இந்தோனேசியாவில் மட்டும் 1,60,000க்கும் மேற்பட்டோரை பலிகொண்டது சுனாமி. உலகம் பல மோசமான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது. வரலாற்றின் பல பக்கங்களில் இரத்தச்சாயம் பூசப்பட்டிருக்கின்றன. இன்றைய 2K கிட்ஸுகளுக்கு வேண்டுமேயானால் 2020 வாழ்வின் மிக மோசமான ஆண்டாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் தோன்றியதில் இருந்து அவ்வப்போது ஒரு பகுதி அழிவதும் இன்னொரு பகுதி உருமாறுவதுமாகத்தான் எண்ணற்ற காயச் சுவடுகளோடு சுழன்று கொண்டிருக்கிறது. வரலாறு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் அவ்வப்போது மனிதர்களுக்கு கற்றுத்தரும். இன்னும் வரும் காலங்களில் இந்த உலகம் சந்திக்க இருக்கும் பேரபாயங்கள் நிறையவே உள்ளன. காலநிலை மாற்றத்திற்கு உரிய தீர்வு காணாவிட்டால் 536ஆம் ஆண்டு நிகழ்ந்ததை விட மோசமான பாதிப்பை இந்த உலகம் சந்திக்க வேண்டி வரும். புத்தாண்டை வரவேற்க ஆடிப்பாடி மகிழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை தாங்கிச் சுழலும் பூமியை காக்க இதுவரை என்ன செய்திருக்கிறோம் எனும் பெரிய வினாவை ஒவ்வொரு கணமும் இயற்கை நம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறது. மக்களின் அலட்சிய போக்கு தொடரும் பட்சத்தில் வரும் ஆண்டுகளிலும் மனித இனம் பாதிப்புகளை சந்திப்பது என்பதை தவிர்க்க முடியாது என்பதே காலம் உணர்த்தும் பாடம். Miracle Vitamin C Drink, power your immunity. News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.